என் பெயர் ஆரியன். நான் படித்த கல்லூரியில் என் கண் ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்தது. அந்த பெண் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அவளது அழகு என்னை மிகவும் கவர்ந்ததால் அவளை பார்த்ததும் என் எண்ணம் தவறான வழியில் சென்றது. எப்படியாவது அந்த பெண்ணை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பலமுறை அவளுடன் நட்பு கொள்ள முயன்றேன். ஆனால் அவள் தவறானவள் அல்ல, மிகவும் ஒழுக்கமான குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் பையன்களுடன் பழகுவது எப்படி என்று தெரியாதவள். மேலும் இந்த கல்லூரிக்கு அவள் தேவையற்ற வேலைகளுக்காக அல்லாமல் படிக்கும் நோக்கத்துடனேயே வந்திருந்தாள். அவள் தன் எதிர்காலத்தை உருவாக்க விரும்பினாள். ஆனால் நான் ஒரு பணக்கார குடும்பத்தின் கெட்டுப்போன மகன். நானும் அவளுக்கு பின்னால் விடாப்பிடியாக போனேன். அவளை பயன்படுத்தாமல் விடமாட்டேன் என்று முடிவு செய்தேன். நான் மெதுவாக அவளை என் பேச்சுக்குள் கொண்டு வர முயற்சித்தேன். நான் அவளுடன் பேச முயற்சித்தேன், நட்பை வளர்க்க முயற்சித்தேன். ஆனால் அவள் என்னை புறக்கணித்தாள். ஒரு நாள் எனக்கு கோபம் வந்து அவளை வலுக்கட்டாயமாக கல்லூரி வகுப்பறைக்கு இழுத்து சென்றேன். அங்கே நான் அவளுடன் வன்முறையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவள் என் முகத்தில் ஒரு பலமான அறை விட்டாள். இனிமேல் என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதே. மீண்டும் இப்படி செய்ய முயற்சித்தால் நான் போலீசில் புகார் கொடுத்து உன்னை கல்லூரியிலிருந்தும் நீக்க செய்து விடுவேன் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. அன்றிலிருந்தே அந்த பெண்ணிடம் பழி வாங்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் அந்த பெண்ணின் வீட்டையும் குடும்பத்தையும் பற்றி விசாரித்த போது அவள் தன் அம்மாவோடும் அக்காவுடனும் தனியாக வசிப்பதாக தெரிந்தது. அவள் அம்மா எப்போதும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். நான் அவள் வீட்டை சுற்றி ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தினேன். அவன் அவள் என்ன செய்கிறாள், எங்கே செல்கிறாள், எப்போது வீட்டில் தனியாக இருக்கிறாள் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு நாள் என்னால் என்னிடம் சொன்னான், ஐயா, அந்த பெண் இப்போது வீட்டில் தனியாக இருக்கிறாள். அவள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அதனால் அவளை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு அவளது அக்கா அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டாள். இப்போது அவள் வீட்டிற்குள் நுழைய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நான் சந்தர்ப்பம் பார்த்து அவள் வீட்டிற்கு சென்றேன். நான் அவள் வீட்டு கதவை தட்டினேன். அவள் கதவை திறந்தாள். ஆனால் நான் என் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவள் என்னை பார்த்து கண்டுபிடிக்கவில்லை. நான் அவளை வீட்டுக்குள் தள்ளி வேகமாக உள்ளே நுழைந்து கதவை மூடினேன். அவள் அலறினாள், கத்தினாள். நீ யார் என்று கேட்டாள். ஆனால் நான் வலுக்கட்டாயமாக அவள் வாயை மூடி அவளை அறைக்குள் இழுத்து சென்று அவள் கற்பை சூறையாடினேன். ஆனால் இந்த கைகலப்பின் போது என் முகத்திலிருந்து மாஸ்க் கழன்று விட்டது. என் முகம் வெளிப்பட்டது. அவள் என் முகத்தை தெளிவாக பார்த்துவிட்டாள். அவள் என்னை கண்டபடி திட்டினாள். அவள் அழுது கொண்டிருந்தாள், என்னை சபித்தாள், எனக்கு கெடுதல் ஏற்பட வேண்டும் என்று சாபமிட்டாள். ஆனால் இந்த விஷயங்கள் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. என் வேலை முடிந்துவிட்டது. நான் அவளை பயன்படுத்தி கொண்டேன். இப்போது அந்த பெண்ணிடம் எனக்கு சலிப்பு வந்துவிட்டது. நான் இந்த பெண்ணுடன் மட்டுமின்றி இன்னும் பல பெண்களுடன் இப்படி செய்திருக்கிறேன். ஆனால் இதுவே நான் அவளது சம்மதமில்லாமல் இப்படி செய்தது முதல் முறை. சாதாரணமாக நான் பெண்களுடன் நட்பு கொள்வேன். அவர்களுடன் இரவு தங்குவேன். அவர்களை பயன்படுத்திய பிறகு விட்டுவிடுவேன். ஆனால் அந்த பெண்கள் எப்போதும் இந்த வேலைக்கு சம்மதித்தவர்கள்தான். இந்த பெண் மிகவும் அழகானவள். அவளுடைய அழகு என் மனதை கவர்ந்தது. நான் பெண்களை காதலிக்கவில்லை. அவர்களுடன் ஒரே ஒரு இரவு செலவிடுவது மட்டுமே என் வெறி. இந்த பெண்ணின் மானத்தை கெடுத்த பிறகு ஏனென்று தெரியவில்லை, எனக்கு ஒரு விதமான பயம் வந்தது. ஏனென்றால் நான் முதல் முறையாக ஒருவருடன் பலவந்தமாக நடந்து கொண்டேன். இல்லையெனில் இதுவரை நான் சந்தித்த அனைத்து பெண்களும் தாமாகவே இந்த வேலைக்கு தயாராகி விடுவார்கள். அடுத்த நாள் என் அப்பா என்னை லண்டனில் உள்ள எங்கள் தொழிலை பார்க்க சொன்னார். அதனால் நானும் உடனே அங்கு செல்ல தயாராகிவிட்டேன். இந்த பெண் என்னை பிடித்து கொடுத்து விடுவாளோ என்று எனக்கு பயம் இருந்தது. ஆனால் அவள் அவ்வளவு எளிதாக வாய் திறக்க மாட்டாள் என்றும் எனக்கு தெரியும். தன் மானத்தை காக்க யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டாள். ஏனென்றால் ஏழைகளுக்கு எல்லாமே தங்கள் மானம்தான். அது அப்படித்தான் நடந்தது. நான் லண்டனுக்கு மாறிவிட்டேன். சில வருடங்களுக்கு பிறகு லண்டனில் எனக்கு ஒரு பெண்ணுடன் திருமணமானது. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. என் மனைவி நாம் இந்தியாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று சொன்னாள். நான் இந்தியா திரும்பி வந்து என் வீட்டிற்குள் நுழைந்தபோது வேலைக்காரியின் குழந்தை என் கால்களை பிடித்து கொண்டது. அந்த குழந்தையின் மீது எனக்கு பாசம் வந்தது. அப்போது திடீரென்று அதன் சொந்த அம்மா ஓடி வந்தாள். நான் அவளது முகத்தை பார்த்ததும் என் காலடியில் இருந்த நிலமே விலகியது. ஏனென்றால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். திடீரென்று யாரோ என்னை திரும்ப திரும்ப அழைப்பது போல் உணர்ந்தேன்.
அப்பா அப்பா என்று ஏதோ ஒரு சின்ன உயிர் என்னை இழுப்பது போல் இருந்தது. நான் என் கண்களை திறக்க விரும்பினேன். ஆனால் நான் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுவது போல் உணர்ந்தேன். என் உடலால் அசைய முடியவில்லை. என் குரல் வெளியே வரவில்லை. நான் கத்தினேன். என் மனம் வேலை செய்யவில்லை. ஆனால் உடல் முற்றிலும் மரத்து போயிருந்தது. திடீரென்று யாரோ என் தலையை வேகமாக பிடித்து உலுக்கினார்கள். அப்போது என் கண்கள் உடனே திறந்துவிட்டன. என்னை உலுக்கியவர் வேற யாருமல்ல, என் மனைவி பிரீத்திதான். அவள் என் மேல் குனிந்திருந்தாள். நான் உடனே பதட்டத்துடன் எழுந்து உட்கார்ந்தேன். என் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. பிரீத்தி என்னை பார்த்து, ஆரியன், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் நலம்தானே? இப்படி என்ன நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டாள். முதலில் நான் என் வியர்வையை துடைத்தேன். அதன் பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவளிடம் எனக்கு ஸ்லீப் பாராலிசிஸ் வந்துவிட்டது என்று சொன்னேன். நான் எழும்ப நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நீ எங்கிருந்து வந்தாய்? நீ வேலைக்கு போயிருந்தாய் அல்லவா? இன்று உனக்கு விடுமுறை இல்லையே என்று கேட்டேன். அவள் என்னை பார்த்து கொண்டே, ஆமாம், இன்று நான் சீக்கிரம் வந்துவிட்டேன். ஆபீஸில் என் மனது மிகவும் கலக்கமடைந்தது. பாருங்கள், நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது அறையிலிருந்து உங்களுடைய வித்தியாசமான குரல்கள் வந்தன என்று சொன்னாள். பிரீத்தி உடனே என் மார்பில் சாய்ந்து என்னை தேற்ற முயன்றாள். அதே நேரத்தில் நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்ந்தேன். அவள் எனக்கு தண்ணீர் கொடுத்தாள். நான் ஒரு மடக்கில் முழு கிளாஸையும் முடித்தேன். அவள் என் தோளில் கை வைத்து, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் டாக்டரிடம் போகலாம் என்றாள். நான், இல்லை இல்லை, என் உடல்நிலை நன்றாக உள்ளது என்று சொன்னேன். பிறகு நான் செருப்பு அணிந்து கொண்டு குளியலறையை நோக்கி நடந்து, ஒருவேளை தூக்கமின்மை காரணமாக எனக்கு இப்படி நடந்திருக்கலாம். இல்லையெனில் என் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. நான் குளித்துவிட்டு வருகிறேன். அதன் பிறகு நாம் வெளியே சென்று சாப்பிடலாம். கொஞ்சம் வெளியே உள்ள காற்றை சுவாசித்தால் உடல்நிலை இன்னும் நன்றாக இருக்கும் என்றேன். பிரீத்தி, சரி, நான் தயாராகிறேன் என்று சொல்லி அவள் தயாராக சென்றுவிட்டாள். குளியல் நீர் கீழே நின்று கொண்டிருந்த போதும் என் மனதில் அதே குரல்கள் ஒலித்தன. அப்பா அப்பா என்று யார் தினமும் என்னை இப்படி அழைப்பது என்று தெரியவில்லை. நான் எப்போது படுக்கை சென்றாலும் என் கனவில் ஒரு குழந்தை வரும். அது என்னை துடிதுடித்து அழைப்பது போல் இருக்கும். சிறிது நேரத்துக்கு பிறகு நான் வெளியே வந்தேன். என் மனைவி கண்ணாடியின் முன் உட்கார்ந்து மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தாள். நானும் உடைகளை மாற்றிக்கொண்டு தயாராகிவிட்டேன். நானும் கண்ணாடியின் முன் நின்று என் தலைமுடியை சீவிக் கொண்டிருந்தபோது அவள் என்னை பார்த்து கொண்டே, ஆரியன், நாம் இந்தியா திரும்பி போகலாம் என்று யோசித்தேன். குடும்பத்தினரை சந்திக்கலாம். நாம் லண்டனுக்கு வந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டன. அங்கே எல்லாம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. உங்கள் அம்மா அப்பாவும் இங்கு பல முறை வந்துவிட்டார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் இங்கு வந்து நம் நாட்டையே மறந்துவிட்டோம் என்று குறைபட்டு கொண்டு போகிறார்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் உங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் உங்கள் உடல்நிலை இப்படியாகிறது. என் அம்மாவும் என்னிடம் பலமுறை இந்தியாவுக்கு திரும்பி வர சொல்லியிருக்கிறார். குறைந்தபட்சம் சில நாட்களுக்கு சந்திக்கவாவது வாருங்கள் என்று. நாம் சில நாட்களுக்கு அங்கே சுற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இப்படி நாம் நம் வீட்டையும் குடும்பத்தினரையும் சந்தித்துக் கொள்ளலாம். அவர்களது குறையும் நீங்கிவிடும் என்று சொன்னாள். என் மனைவி சொன்னதை கேட்டு நான் தலையை ஆட்டி அவளை பார்த்து கொண்டே, நீ சொல்வது சரிதான், நாம் போகலாம். ஏனென்று தெரியவில்லை. என் உடல்நிலையும் சரியில்லை. எனக்கு ஏதாவது நேர்ந்தாலும் கடைசி முறையாக தன் மகனை சந்திக்க முடியவில்லையே என்ற துக்கம் என் குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்காது என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் பிரீத்தி துடிதுடித்து தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். என்னை பார்த்து, ஆரியன், நீங்கள் என்னை இப்படி பேசுகிறீர்கள். உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டுகிறேன். என்னுடைய ஆயுளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் நீண்ட ஆயுளுக்காக நான் எப்போதும் பிரார்த்தனை செய்கிறேன். இனிமேல் இப்படிப்பட்ட பேச்சை உங்கள் வாயிலிருந்து எடுத்தால் நன்றாக இருக்காது என்றாள். அவள் மிகவும் சோகமாகிவிட்டாள். அவள் பேச்சை கேட்டு நானும் மௌனமானேன். அவள் முடியை காதின் பின்னால் ஒதுக்கிவிட்டு, எனக்கு தெரியும் பிரீத்தி, நீ என்மேல் நிறைய அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் சில சமயம் எல்லாவற்றிலும் மனதுக்கு கஷ்டமாகிறது. ஏனென்று தெரியவில்லை. ஆனால் என் உள்ளே ஒரு வெற்றிடம் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய கெட்ட விஷயங்களை செய்துவிட்டேன் என்று தோன்றுகிறது. இப்போது நான் அதற்கு கழுவாய் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் என் மனைவி என் கையை பிடித்து கொண்டு உங்கள் நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் 3 வருடங்களாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் இதுவரை நம் மடியில் குழந்தை இல்லை. ஒரு கணவனுக்கு வாரிசு இருப்பது மிகவும் அவசியம். நாம் திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது.
ஆனால் இதுவரை நாம் இந்த குதூகலத்தை உணரவில்லை. ஆனால் நான் விரைவில் தாயாவேன் என்றும் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றும் நம்புகிறேன் என்றாள். பிரீத்தி சொன்னதை கேட்டு நான் உடனே அவளை கட்டி அணைத்தேன். அவள் தோளை தட்டி கொடுத்து, அடே, ஏன் சோகமாக இருக்கிறாய்? நான் அதை குறிக்கவில்லை. நான் என் பேச்சை முடிப்பதற்குள் அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என்னை விட்டு விலகி வெளியேறினாள். விடுங்கள் இந்த விஷயங்களை, நாம் வெளியே போகலாம். எனக்கும் பசிக்கிறது. சாப்பிட்டால் மனம் கொஞ்சம் புத்துணர்ச்சி அடையும் என்று சொல்லி அவள் வெளியே சென்று விட்டாள். நான் பின்னால் நின்று ஆழமாக மூச்சுவிட்டு என்னை தேற்றிக் கொண்டேன். என் திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் லண்டனுக்கு வந்த சிறிது காலத்திலேயே பிரீத்தியின் குடும்பமும் இங்கு வந்தது. அவர்கள் என் குடும்பத்தை நன்றாக அறிந்தவர்கள். ஏனென்றால் அவர்களும் நான் வசித்த அதே இந்திய நகரத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சியில் பிரீத்தியின் பெற்றோரும் என் பெற்றோரும் சந்தித்தார்கள். அதன் பிறகு எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் இருவருக்கும் திருமணத்தை நிச்சயம் செய்தார்கள். பிரீத்தியின் அப்பாவும் வணிக தொடர்பாக இங்கே வந்து போய்க் கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே என் வேலைக்காக இங்கே இருந்தேன். அதனால்தான் என் குடும்பத்தினர் இங்கே வந்து என் திருமணத்தை செய்து வைத்தார்கள். என் முழு குடும்பமும் இங்கே வந்தது. பிரீத்தியின் முழு குடும்பமும் இங்கே வந்தது. இப்படி எங்கள் இருவருக்கும் திருமணம் மிகவும் விமர்சையாக நடந்தது. பிரீத்தியும் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் படித்த புத்திசாலி பெண். திருமணத்திற்கு பிறகு எங்கள் இருவரின் குடும்பங்களும் இங்கிருந்து சென்றுவிட்டன. நாங்கள் இருவரும் மட்டுமே இங்கே இருந்தோம். அவள் என் வீட்டை பொறுப்பேற்றுக் கொண்டாள். வீட்டு வேலைகளோடு அவள் வேலைக்கும் சென்றாள். நான் அவளிடம் பலமுறை, நீ வேலை செய்யாதே, நீ ஓய்விடு என்று சொன்னேன். ஆனால் வேலை செய்வது அவளது விருப்பம். ஏனென்றால் எனக்கும் சொந்தமாக தொழில் இருந்தது. அவள் நினைத்திருந்தால் என் நிறுவனத்தின் உரிமையாளராக ஆகியிருக்கலாம். மேலும் அவளது தந்தையின் தொழிலும் லண்டனில் இருந்தது. அவள் நினைத்திருந்தால் தன் அப்பாவின் நிறுவனத்தையும் கவனித்திருக்கலாம். ஆனால் அவள் வேலை செய்ய வேண்டும் என்ற தன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பினாள். அதனால்தான் அவள் லண்டனில் தங்கி வேறு நிறுவனத்தில் வேலை செய்து தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள். நான் அவளை இந்த வேலைக்காக தடக்கவும் செய்தேன். அப்போது அவள் என் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாள். அப்படியும் நான் நினைத்தேன். இப்போது அவள் தனியாக இருக்கிறாள். அவளுக்கு இன்னும் குழந்தையும் இல்லை. அதனால் அவள் தனியாக உணராமல் இருக்க அவள் வேலை செய்தால் அவள் கவனம் திசை திருப்பப்படும். அதனால் அவள் தன் கவனத்தை வேலையில் வைத்தால் நல்லது. நான் வேலையை பற்றி எனக்கு கவலையில்லை. நான் தானே அவ்வளவு பணக்காரன். என் நிறுவனத்திற்கு போய் நான் வேலை செய்யாவிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக உழைப்பாளிகள். இங்கு வந்த பிறகு நான் என் தொழிலை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தேன். என் அப்பாவின் 2 நிறுவனங்கள் இங்கே இருந்தன. அவற்றை நான் கையாண்டேன். என் மனைவி ஒரு வங்கியில் மேலாளர் வேலை பார்த்தாள். எங்களிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. இந்தியாவில் எனக்கு சொந்தமான நிலங்கள் இருந்தன, கார்கள் இருந்தன. ஆனால் எங்களிடம் ஒரே ஒரு மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் விட பெரியதாக இருந்தது. அது குழந்தையில்லாத மகிழ்ச்சி. நானும் என் மனைவியும் முழுமையாக பரிசோதனை செய்து கொண்டோம். ஆனால் மருத்துவர், நீங்கள் இருவரும் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். இது கடவுளின் விருப்பத்தால் தாமதமாகிறது என்று சொன்னார். மருத்துவர் எங்களுக்கு குழந்தையை தத்தெடுக்கும் ஆலோசனையையும் கொடுத்தார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் இந்தியாவில் இந்த விஷயம் யாருக்காவது தெரிந்துவிட்டால் பெரிய குழப்பம் உண்டாகும். நாங்கள் பரம்பரையாக பணக்காரர்கள். எங்களுக்கு ஏராளமான சொத்து இருந்தது. எங்கள் குடும்பத்தின் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டால் எங்கள் ஆண்மை மீது கேள்வி எழுப்புவதைத் தவிர வேறு எதுவும் நடக்காது. அதனால் நான் இந்த முடிவை எடுக்க முடியவில்லை. இருப்பினும் என் மனைவி என்னிடம் பலமுறை, நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து இது நம்முடைய குழந்தை என்று இந்தியாவில் காட்டலாம் என்று சொன்னாள். ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. என் மனம் இந்த விஷயங்களுக்கு சற்றும் தயாராகவில்லை. எங்கோ என் மனதில் என் சொந்த ரத்தம் இந்த உலகிற்கு வரவேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் கடவுள் எதை நினைக்கிறாரோ அதற்கு முன் எல்லா மனிதர்களும் ஹெல்ப்லெஸ் ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்வார்களே. நான் தயாராகி வெளியே வந்தபோது அவள் கார் பார்க்கிங் வரை சென்று விட்டாள். நான் லிஃப்ட் மூலம் பார்க்கிங்கிற்கு சென்றபோது என் கண் திடீரென்று எதிரே சென்றது. என் மனைவி ஒரு பெண்ணுடன் நின்று அழுது கொண்டிருந்தாள். நான் கலக்கமடைந்து அவள் பக்கம் நடந்தேன். நான் எதையாவது சொல்வதற்குள் அவள் வேகமாக தன் கண்ணீரை துடைத்துவிட்டாள். அதே சமயம் அந்த பெண் எனக்கு ஹலோ சொல்லிவிட்டு சென்று விட்டாள். நான் என் மனைவியின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அவளை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அவள் தலையை இல்லை என்று ஆட்டிவிட்டு, நீங்கள் நாளைக்கே இந்தியாவுக்கு டிக்கெட் போடுங்கள். நாம் இந்தியா திரும்பி போகிறோம். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. என் உடல்நிலை சரியில்லை என்றாள். அவள் பேச்சை கேட்டு நான் உடனே, நாம் டாக்டரிடம் போகலாம், உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவள், நான் உங்களிடம் சொன்னதை மட்டும் செய்யுங்கள்,
நாம் இனி இங்கே தங்க மாட்டோம், நான் இந்தியா செல்ல வேண்டும் என்றாள். என்று சொல்லி அவள் காரில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். ஆனால் நான் இப்போது கலக்கமடைந்தேன். குழப்பத்துடன் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்தேன். அவள் ஜன்னலை நோக்கி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். என் வார்த்தைகளுக்காக எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் என் மனைவியிடம் குழந்தை பற்றி ஏன் பேசினேன்? தேவையில்லாமல் அவள் சோகவாசிவிட்டாள். ஆனால் விஷயம் வேறொன்றாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் என்னை பார்த்து, நாம் அங்கு சென்று எல்லாவற்றுக்கும் உண்மையை கூறிவிடுவோம் என்றாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். நான் எதையாவது சொல்வதற்குள் அவள், பொய்யை மறைப்பது நமக்கே அழிவையும் நஷ்டத்தையும் தான் கொடுக்கும். நாம் எல்லாவற்றுக்கும் உண்மையை சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் எளிதாகிவிடும். நாம் மிகவும் எளிதாக ஒரு குழந்தையை தத்தெடுத்து நம் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். எப்படியும் நாம் நிரந்தரமாக இந்தியா செல்லவில்லை. சில காலம் அங்கே இருப்போம். அவர்களது மனதை கவர்ந்து நம் கருத்தை சொல்லிவிட்டு திரும்பி வந்து விடுவோம். இங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தத்தெடுப்புக்காக கிடைக்கலாம் என்றாள். என் மனைவியின் பேச்சை கேட்டு நான், நீ எந்த உண்மையை பற்றி பேசுகிறாய்? நீ இந்தியா சென்று என்ன சொல்ல விரும்புகிறாய்? நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறோம் என்றால் இந்த விஷயத்தை நாம் எங்கேயும் போனில் பேசலாமே. இந்தியா சென்று இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டதும் அவள் சில நிமிடங்கள் மௌனமாக என்னை பார்த்தாள். பிறகு என்னிடமிருந்து பார்வையை திருப்பி, நான் இப்போது உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாது. நான் இந்தியா செல்ல வேண்டும். நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனி என் பேச்சை நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். இதுதான் கடைசி முடிவு என்றாள். அவள் பேச்சை கேட்டு ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு ஏதோ குழப்பம் நடக்கிறது என்று புரிந்தது. நான் என் கையை நீட்டி அவளது கையை பிடித்தேன். பிரீத்தி, உன் மனதில் ஏதாவது இருந்தால் என்னிடம் பகிர்ந்து கொள். நாம் இருவரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். இந்தியா சென்று திடீரென்று நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறோம் என்று அறிவிப்பது நமக்கு ஆபத்தாக இருக்கலாம். குடும்ப சொத்திலிருந்து நான் விலக்கப்படலாம். வேறு திருமணம் செய்ய என் மீது அழுத்தம் கொடுக்கப்படலாம். என் வீட்டின் பழக்க வழக்கங்கள் உனக்கு இன்னும் தெரியாது என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் என் மனைவி, நான் உங்களிடம் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். நான் உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கை துணைவி. நாம் இருவரும் ஒரு முடிவில் நம்பி இருக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை எப்படி போகும் என்றாள். அவள் மிகவும் கோபமாகிவிட்டாள். அவளது முகம் சிவந்து போனது. நான் உடனே என் தலையை அசைத்தேன். திடீரென்று என் மனதில் என்ன எண்ணம் வந்தது என்று சொன்னேன். நான் உடனே என்னை தேற்றிக் கொண்டேன். நேராக உணவகத்தை நோக்கி பயணம் செய்தேன். பழைய காலத்தில் ஏதோ நடந்திருந்தது. அந்த முகத்தை நான் நினைத்து கூட பார்க்க விரும்பவில்லை. அந்த விஷயத்தை பற்றி பிரீத்திக்கு தெரிந்தால் அவள் என் வாழ்க்கையை அழித்து விடுவாள். நான் உடனே என் எல்லா எண்ணங்களையும் உதறி தள்ளினேன். உணவகத்திற்கு அருகில் சென்று காரை நிறுத்தினேன். நாங்கள் இருவரும் உள்ளே நுழைந்தபோது வாயிரக்காவலர் எங்களை வணங்கினார். நாங்கள் அமைதியாக ஒரு மேஜையில் சென்று உட்கார்ந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு பணியாளர் மெனுவுடன் வந்தார். நான் மெனுவை பார்த்து ஆர்டர் கொடுத்தேன். என் மனைவி மிகவும் சோகமாக இருந்தாள். அவளுக்கு என்ன நடந்தது? அவள் அந்த பெண்ணின் முன் ஏன் அழுது கொண்டிருந்தாள் என்று எனக்கு புரியவில்லை. ஒருமுறை அவளிடம் கேட்கலாம் என்று தோன்றியது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். லண்டனுக்கு வந்த பிறகு நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஒன்று, மற்றவர் வாழ்க்கையில் அதிகமாக தலையிடுவது மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தொந்தரவு செய்வதற்கு சமம். எப்படி இருந்தாலும் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சில வரம்புகள் எப்போதும் மனிதர்களிடையே இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இடம் உண்டு. நாம் அவளது வாழ்க்கையில் தலையிட்டால் அவள் நம்மை சலிப்படையச் செய்வாள். அதனால்தான் நான் அந்த பெண்ணின் விஷயத்தை முற்றிலும் புறக்கணித்தேன். என் கையை நீட்டி என் மனைவியின் கையை பிடித்தேன். அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வீங்கிய கண்களை பார்த்து, பிரீத்தி, நீ கவலைப்படாதே. குழந்தை இருப்பது அல்லது இல்லாதது இதில் உன்னுடையதோ அல்லது என்னுடையதோ எந்த குற்றமும் இல்லை. இதில் நாம் இருவருக்கும் சம்பந்தமில்லை. இது எல்லாமே கடவுளின் பக்கத்திலிருந்து வருகிறது. நாம் இந்தியர்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வோம். இந்த லண்டன் மருத்துவர்கள் பைத்தியக்காரர்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது நாம் நாளை அல்லது மறுநாள் இந்தியா செல்கிறோம். நான் அங்கே உனக்கு ஒரு நல்ல சிறப்பு மருத்துவரை காட்டுவேன். அல்லது நீ அம்மாவுடன் ஒரு பாபாவிடம் செல்லலாம். லண்டன் போன்ற இடத்தில் உட்கார்ந்து நான் ஒரு விசித்திரமான விஷயத்தை பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், சிலருக்கு இதன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளது. இந்த உறுதியான நம்பிக்கையாலேயே பல பெண்கள் கர்ப்பமாகிவிடுகிறார்கள். கதையின் முதல் பகுதி. நான் பேசியதை கேட்டு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் தலையை தாழ்த்தி மெல்லிய குரலில் சொன்னாள், நான் அங்கு சென்று உண்மையை சொல்ல வேண்டும். என்னால் இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாது. எனக்கு அவ்வளவு தைரியமில்லை. இதை சொன்னவுடனே அவள் தன் கையை என்னிடமிருந்து விடுவித்துக் கொண்டாள். அவள் பேசியதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திடீரென்று அவளுக்கு என்ன ஆகிவிட்டது? என் உடம்புதான் சரியில்லை.
நான் வேதனையில் மூழ்கியிருந்தேன். அப்படி இருக்க அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருந்தது. அவளை பார்த்து நான் மிகவும் கடுமையாக பேசினேன். உன் நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. உனக்கு என்ன ஆயிற்று? நான் பேசியதை கேட்டு அவள் ஒரு பார்வை என் மீது வீசி மெல்லிய குரலில் சொன்னாள். கணவன் இறப்பை பற்றி பேசினால் ஒரு பெண்ணின் நிலைமை இப்படிதான் இருக்கும். நான் இப்போதும் அமைதியாக இருந்தால் விதவை என்ற முத்திரை என் மீது குத்தப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நான் அப்படி விரும்பவில்லை. என் வாழ்நாள் முழுவதையும் நான் உங்களுடன் கழிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் கொஞ்சம் தைரியம் கொள்ள வேண்டும். அதன் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அவள் பேசியதை கேட்டு எனக்கு இப்போது ஒரு பலமான அதிர்ச்சி ஏற்பட்டது. அவள் குழந்தை இல்லாததால் இவ்வளவு கவலைப்படவில்லை. மாறாக நான் சொன்ன ஒரு வார்த்தைதான் அவளை இவ்வளவு வேதனைப்படுத்தியிருந்தது. அவளை பார்த்து நான் சொன்னேன், அட பைத்தியக்காரி, நான் சும்மாதான் அப்படி சொன்னேன். என் மனது பாரமாக இருந்தது. ஒருவேளை என் அன்புக்குரியவர்களின் நினைவு வந்திருக்கலாம். நாம் இந்தியா போவோம், அவர்களுடன் பழகுவோம், பேசுவோம். அப்போது மிகவும் நன்றாக உணர்வேன். உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அது திடீரென என் வாயிலிருந்து வந்துவிட்டது. என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் பிரீத்தி. உனக்கு சிறிதளவு துன்பம் என்றால் கூட என் இதயம் துடித்து விடுகிறது. தயவு செய்து இப்படி வருத்தப்படாதே. சாதாரணமாக இரு. இந்த இடத்தை உணரு. நான் பேசியதை கேட்டு அவள் லேசாக சிரித்தாள். என் கையை தட்டியபடி சொன்னாள், நான் சொல்கிறேன்ல, நான் இந்தியா சென்று உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன். உங்கள் மனதில் உள்ள பாரத்தை போக்கிவிடுவேன். உங்களுக்கு ஒரு உலகை கொண்டு செல்வேன். அங்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் மட்டுமே இருக்கும். நீங்கள் இந்தியாவிற்கான டிக்கெட்டை மட்டும் புக் செய்யுங்கள். நாங்கள் வருவதை வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் கொடுப்போம். அவள் பேசியதை கேட்டு நான் லேசாக சிரித்தேன். மீண்டும் வெயிட்டரிடம் சீக்கிரம் மெனு கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டேன். கதையின் 2ஆம் பகுதி. சிறிது நேரத்திற்கு பிறகு எங்கள் உணவு பரிமாறப்பட்டது. உணவு வயிற்றுக்குள் செல்ல செல்ல பிரீத்தியின் மனநிலையும் மேம்பட்டு கொண்டே வந்தது. அவள் மனநிலை குறைந்தபட்சம் கொஞ்சம் மேம்பட்டது என்று நான் மனதிற்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நாங்கள் அங்கு சுமார் 1.5 மணி நேரம் இருந்தோம். பிறகு அங்கிருந்து பூங்காவிற்கு சென்றோம். சிறிது நேரம் நடந்ததால் உடம்பு மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்ந்தேன். பிரீத்தி சிறிய குழந்தைகளை பெரிய ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய துயரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கில்லை. ஆனால் அறியாமலேயே நான் அவளுக்கு துயரத்தை ஏற்படுத்தியிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் வீட்டிற்கு புறப்பட்டோம். வீட்டிற்கு வந்ததும் நான் இந்தியாவிற்கான விமான டிக்கெட்டை பதிவு செய்தேன். ஆனால் 1 வாரத்திற்கு பிறகுதான் டிக்கெட் கிடைத்தது. அந்த 1 வாரத்திற்குள் நானும் அவளும் பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அவள் சில நாட்களுக்கு விழுப்பா விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். நான் என் வேலைகளை மேலாளர் மற்றும் பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. 1 வாரத்திற்கு பிறகு நாங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டோம். விமான நிலையத்தில் அமர்ந்திருக்கையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நான் செய்திருந்த எல்லா சம்பவங்களும் ஏன் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வருகின்றன என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இனி எனக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பற்றி ஏன் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறேன் என்று நினைத்து என் நினைவுகளை உதிரி தள்ளினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு விமான பயண அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. நாங்கள் விமானத்தில் ஏறி அமர்ந்தோம். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நாங்கள் இந்திய விமான நிலையத்தில் அதிகாலையில் தரையிறங்கினோம். இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்தபோது ஏன் என்று தெரியவில்லை, ஒரு ஆழமான அமைதி எனக்குள் ஏற்பட்டது. ஆனால் திடீரென்று என் இதயத்தில் ஒரு விசித்திரமான தவிப்பு ஏற்பட்டது. நான் உடனே என் வீட்டிற்கு செல்ல வேண்டும். யாரோ ஒருவர் எனக்காக காத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னை கூப்பிடுகிறார்கள். விமான பயணத்தின் போது கூட நான் என் கண்களை மூடிக்கொள்ள பல முறை முயற்சி செய்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அப்பா அப்பா என்ற ஒரு குரல் மட்டுமே என் காதுகளில் ஒலித்தது. ஏன் இப்படி நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பதிவு செய்தேன். நேராக பங்களாவை நோக்கி புறப்பட்டேன். விமான நிலையத்திலிருந்து பங்களாவை அடைய எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆனது. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு என் கார் பங்களாவின் வாசலில் நின்றது. வாடகையை கொடுத்த பிறகு நானும் என் மனைவியும் சாமான்களுடன் வாயிலை நெருங்கினோம். காவலாளி என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் உடலில் இரத்தமில்லாதது போல ஆகிவிட்டார். மகிழ்ச்சியின் மிகுதியில் அவர் என்னை கட்டிப்பிடித்தார். ஆரியன் சார், நீங்கள் இப்படி திடீரென வந்துவிட்டீர்கள். சின்ன எஜமான் வந்திருக்கிறார் என்று உள்ளே சென்று அவர் கத்தத் தொடங்கினார். நான் என் மனைவியுடன் உள்ளே சென்றேன். என் மனைவியின் முகத்திலும் புன்னகை பரவியது. இப்படிப்பட்ட அன்பும் பாசமும் எங்களுக்கு 5 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை. இப்போது அது அனைத்தும் மீண்டும் கிடைக்கப் போகிறது. முக்கிய வாயலை தாண்டி வீட்டின் கதவை நாங்கள் அடைந்தபோது
திடீரென்று யாரோ ஒருவர் என்னை பலத்த குரலில் கூப்பிட்டார். அப்பா, என்னப்பா அது? ஒரு சிறிய குழந்தையின் குரல். என் மனைவி கூட அந்த குரலை கேட்டு திடீரென திரும்பினாள். ஒரு குண்டான அழகான குழந்தை என் கால்களை சுற்றி வந்து மகிழ்ச்சியுடன் பேசத் தொடங்கியது. நான் வந்ததால் அந்த குழந்தைக்குதான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது போல. என் அப்பா வந்து விட்டார், என்னை தூக்குங்கள் அப்பா என்று அதன் சிறிய கைகளை என் பக்கம் நீட்டியபடி மிகவும் அப்பாவியாக கேட்டது. நான் 5 ஆண்டுகளாக குழந்தைக்கு ஏங்கிக் கொண்டிருந்தேன். அந்த குழந்தையை பார்த்தவுடனே என் இதயம் திடீரென ஆசைப்பட்டது. அது என்னை பாப்பா என்று அழைத்த விதம் என் மனதை நிரப்பியது. நான் எதுவும் பேசாமல் அந்த குழந்தையை தூக்கினேன். என் மனைவி திடீரென 2 அடி பின்னால் சென்றாள். ஆனால் என் கவனம் இந்த குழந்தையின் மீதுவான் இருந்தது. என் மனைவியை பார்க்கவே இல்லை. நான் அந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு உடனே கேட்டேன், மகனே, உன் பெயர் என்ன? நீ யார்? நான் இன்னும் ஏதாவது சொல்வதற்குள் எங்கள் வீட்டில் வேலை செய்யும் பழைய மாசிஜி, வேலைக்கார பெண் என்னிடம் வந்தார். என்னை பார்த்தவுடனே முதலில் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டே சொன்னார், மன்னிக்கவும் எஜமான், இந்த குழந்தை விவரம் தெரியாதது. யாரை வேண்டுமானாலும் தன் அப்பா என்று சொல்லிவிடும். இது புதிய வேலைக்காரி ஆகாங்ஷாவின் முகன். அவள் 2 மாதங்களுக்கு முன்புதான் இங்கே வேலைக்கு வந்தாள். இந்த பெயரை கேட்டவுடன் ஏனென்று தெரியவில்லை, ஒரு கணம் என் இதயம் பலமாக துடித்தது. நான் இந்த குழந்தையை உற்று பார்த்தேன். ஏனென்று தெரியவில்லை, அதன் முகம் யாரோ ஒருவரை ஒத்திருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் உடனே என் பார்வையை திருப்பினேன். நான் வந்த செய்தி வீடு முழுவதும் பரவியது. அனைவரும் முக்கிய வாயிலை நோக்கி வந்தனர். நான் உடனே என் கவனத்தை அந்த குழந்தையிடமிருந்து விலக்கி என் மனைவி பக்கம் திருப்பினேன். அவள் ஒரு ஓரமாக நின்று கலங்கிய கண்களுடன் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். மாசிஜி அந்த குழந்தையை மீண்டும் வேலைக்காரர்கள் குடியிருப்பிற்கு சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் கொண்டு சென்றார். நான் ஏதாவது சொல்வதற்கோ அல்லது என் மனைவி பக்கம் போவதற்கு முன் என் அம்மா திடீரென்று வந்து என்னை கட்டிப்பிடித்தார். நான் எல்லாவற்றையும் மறந்து இப்போது என் குடும்பத்துடன் மூழ்கியிருந்தேன். என் அம்மா, அப்பா, அண்ணா, தாத்தா, பாட்டி அனைவரும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் பிரீத்தியின் நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவள் எல்லோரையும் கைகுலுக்கி மட்டுமே வாழ்த்தினாள். என் அம்மாவும் அண்ணியின் மனைவிமார்களும் அவளை கட்டிப்பிடிக்க முயன்றனர். ஆனால் அவள் தானே பின்வாங்கிவிட்டாள். அவளுடைய இந்த பாணி எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை பயணக்கலைத்து இருக்கலாம், அதனால்தான் அவள் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று நினைத்தேன். கதையின் 3ஆம் பகுதி. அனைவரும் எங்களை சாப்பாட்டறைக்கு, டைனிங் ரூம் அழைத்து சென்றனர். வீட்டிலுள்ள அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் மீண்டும் எங்கள் உடல் நலம் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனர். பங்களாவின் அமைப்பு, நக்ஷா முன்பு போலவே இருந்தது. ஆனால் தளபாடங்களில் ஃபர்னிச்சர் நிறைய மாற்றங்கள் இருந்தன. என் அம்மா என்னை பார்த்து சொன்னார், மகனே, என் அன்புக்குரிய மகன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நீ வீட்டிற்கு வருவதை ஒருமுறை கூட எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. நீ சொல்லியிருந்தால் உனக்கு எவ்வளவு நல்ல ஏற்பாடுகளை செய்திருப்போம். உன்னை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வர வந்திருப்போம். உன் வருகையின் மகிழ்ச்சியில் சில விருந்தினர்களை கூட அழைத்திருப்போம். நீ எங்களுக்கு தெரிவிக்காதது மிகவும் தவறான விஷயம். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், பரவாயில்லை அம்மா, உங்கள் அனைவரையும் சந்திக்க நான் மிகவும் ஆவலுடன் இருந்தேன். அதனால் நான் வருகிறேன் என்பதை உங்கள் யாருக்கும் சொல்ல விரும்பவில்லை. உங்களின் இந்த மகிழ்ச்சியான மற்றும் ஆச்சரியம் நிறைந்த முகங்களை பார்க்க நான் விரும்பினேன். நான் சொல்லியிருந்தால் இப்போது நான் பார்க்கும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் முகங்களில் பார்த்திருக்க முடியாது. நாங்க இருவரும் உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்க விரும்பினோம். அதனால்தான் திடீரென வந்துவிட்டோம். நான் சொன்னதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். என் அம்மா பிரீட்டியை பார்த்து சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம் செய்தாய் மகளே. மருமகளையும் கூட அழைத்து வந்திருக்கிறாய். எப்படியும் இவள் முதன்முறையாக தன் மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இப்போது ஒரு வேலை செய்யுங்கள். நீங்கள் இருவரும் கொஞ்சம் ஓய்விடுங்கள். உடையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவோம். மருமகள் மிகவும் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. என் அம்மா அவளுடைய சிவந்த கண்களை பார்த்து சொன்னார். நானும் பிரீத்தியை உற்று பார்த்தேன். விமானத்திலும் அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். இப்போது வீட்டில் உள்ளவர்களை சந்தித்த போதும் அவள் எனக்கு மகிழ்ச்சியாக தெரியவில்லை. இங்கு வர அவள்தான் பிடிவாதம் செய்தாள். இப்போது இங்கு வந்தபோது அவள் முகத்தில் உள்ள மகிழ்ச்சி எங்கோ தொலைந்து விட்டது போல. பங்களாவின் பெரிய வாயிலில் கூட அவள் முகம் மலர்ந்திருந்தது. ஒருவேளை அந்த குழந்தை அவளை அப்பா என்று அழைத்தது அவளுக்கு மிகவும் விசித்திரமாகவும் வேதனை அளிப்பதாகவும் இருந்திருக்கலாம். என் அம்மா சொன்னார். அவள் திடீரென்று தன்னிடத்தில் இருந்து எழுந்து என்னை பார்த்து சொன்னாள், ஆம், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஓய்வெடுக்க வேண்டும். என் உடம்பு சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஓய்வெடுத்தால் உடல் நலம் சரியாகிவிடும். என்னை அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் முன்னோக்கி நடந்தாள். நான் அனைவருக்கும் சைகை செய்துவிட்டு அவளுடன் அறைக்குச் சென்றேன்.
நாங்கள் இருவரும் அறைக்குள் நுழைந்தவுடனே நான் அவளுடைய கையை பிடித்து சொன்னேன், என்னவாயிற்று பிரீத்தி, ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? அவள் தலையை இல்லை என்று அசைத்து அமைதியாக படுக்கையில் அமர்ந்தாள். அவளுடைய இந்த கடுகடுப்பான பாணி என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. என் அறை என்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே சுத்தமாக இருந்தது. என் அம்மா ஒவ்வொரு வாரமும் என் அறையை சுத்தம் செய்ய சொல்வார். அவர்களுடைய கருணையால் இன்று இந்த அறை வசிப்பதற்கு ஏற்றதாக இருந்தது. நானும் அமைதியாக குளித்துவிட்டு வர குளியலறைக்குள் வாஷ்ரூம் சென்றேன். வெளியே வந்தபோது பிரீத்தி எங்கும் இல்லை. திடீரென்று இந்த பெண் எங்கே மறைந்து விட்டாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்பதானே அவர் நான் ஓய்வெடுப்பேன் என்று சொன்னாள். இப்போது ஏன் அறையில் இல்லை? நான் கீழே சென்று அவளை கண்டுபிடிக்க எண்ணினேன். ஏனென்றால் விமான பயணத்திற்கு பிறகு அவள் உடல் நலம் பொதுவாக மிகவும் மோசமாகிவிடும். அவள் சரியா தூங்கவில்லை என்றால் அவளுக்கு தலைவலி வந்து கொண்டே இருக்கும். நான் கதவை நோக்கி நடந்து கொண்டிருந்தபோது அறை கதவு திறந்தது. பிரீத்தி உள்ளே நுழைந்தாள். அதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அவளுடைய வாசலில் என்னை பாப்பா என்று அழைத்த அந்த குண்டான குழந்தை இருந்தது. நான் என் மனைவியிடம் ஏதாவது சொல்ல முயற்சி செய்வதற்கு முன் அவள் அந்த குழந்தையை என் மடிமீது வைத்துவிட்டு சொன்னாள், எவ்வளவு அழகான குழந்தை இது! இதன் முகம் உங்களை எவ்வளவு ஒத்திருக்கிறது இல்லையா? நான் அந்த குழந்தையை உற்று பார்த்தேன். அந்த குழந்தையின் முகம் என்னுடன் மிகவும் ஒத்திருந்தது என்பது உண்மைதான். மேலும் இன்னொரு மனிதர் இருந்தார். அவரை குறிப்பிடுவதை கூட நான் ஒரு பெரிய பாவம் என்று நினைத்தேன். நான் இல்லை என்று தலையை அசைத்து சொன்னேன். இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இது ஏன் என்னுடன் ஒத்திருக்க வேண்டும்? எனக்கு இதை தெரியாது. நான் இதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இன்றுதான் முதல் முறையாக சந்திக்கிறேன். இது என் குழந்தை இல்லையே. அதுவும் இல்லாமல் குழந்தைகள் விவரம் தெரியாதவர்கள். இதற்கும் சுமார் 4 வயது இருக்கும். இவ்வளவு சிறிய வயதிலுள்ள குழந்தைகள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வார்கள். என் மனைவி இல்லை என்று தலையை அசைத்து சொன்னாள். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். இதற்கு 4 வயது, 2 வயது இல்லை. இந்த வயதிலுள்ள குழந்தைகள் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இப்போதைக்கு ஒருவேளை இது தவறு செய்கிறது. நான் கீழே சென்றேன். இது எனக்கு பிடித்திருந்தது. இதை உங்களிடம் கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். உங்களுக்கு இந்த குழந்தை பிடித்திருந்ததுதானே? அவள் பேசியதை கேட்டு நான் சொன்னேன், ஆம், பிடித்திருந்ததுதான். ஆனால் நீ இதை ஏன் இங்கு கொண்டு வந்தாய்? இதை வெளியே அனுப்பிவிடு. நீ ஓய்விடு. நான் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டுமோ அவ்வளவு செலுத்திவிட்டேன். மாசிஜி சொன்னார் இது ஒரு வேலைக்காரியின் மகன் என்று. வேலைக்காரர்களுடன் உறவு வைத்துக் கொள்வது எனக்கு பிடிக்காது. என் மனைவி சிரித்து கொண்டே சொன்னாள், அப்படி சொல்லாதீர்கள். சில சமயங்களில் நம்முடைய வார்த்தைகளே நமக்கு தீங்கு விளைவிக்கும். இதை சொல்லிவிட்டு அவள் அந்த குழந்தையுடன் வெளியே சென்றாள். அவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். பிரீத்தி மிகவும் உணர்ச்சி வசப்படும் பெண். சில சமயம் அவளுடைய பேச்சு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சில சமயம் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தும். சில சமயம் ஒருவரை குழப்பமடைய செய்யும். இப்போதும் அவள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றாள். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவள் திரும்பி வந்தாள். எதுவும் சொல்லாமல் குளியலறைக்குள் சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்து எதுவும் சொல்லாமல் ஓய்வெடுக்க படுத்துவிட்டாள். நானும் அவளை தொந்தரவு செய்யாமல் கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினேன். கதையின் 4ஆம் பகுதி. நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. என் கண் இரவில் திறந்தது. ஆனால் இன்று எனக்கு மிகவும் அமைதியான தூக்கம் கிடைத்தது. ஒருமுறை கூட அந்த குழந்தையின் குரல் என் கனவில் ஒலிக்கவில்லை. ஸ்லீப் பாரலைசிஸ் ஏற்படவில்லை. நான் அமைதியாக தூங்கினேன், அமைதியாக விழித்தேன். நான் எழுந்து உட்கார்ந்தபோது அறை முழுவதுமாக காலியாக இருந்தது. பிரீத்தி மறுபடியும் கீழே போயிருப்பாள். நான் புத்துணர்ச்சி அடைந்து கீழே சென்றபோது வீடு முழுவதும் மிகவும் நல்ல வாசனை பரவியிருந்தது. நான் அமைதியாக சென்று என் அப்பாவின் அருகில் அமர்ந்தேன். நான் ஏதாவது சொல்வதற்குள் என் அம்மா சமையலறையிலிருந்து வெளியே வந்து என்னை கொஞ்சபடி சொன்னார். மகனே, உங்கள் இருவருக்கும் பிடித்த உணவை சமைக்க சொன்னேன். வாருங்கள், இப்போது அனைவரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவோம். பிரீத்தி வரவில்லையா? அவள் எங்கே? நான் சொன்னேன், அம்மா, அவள் ஏற்கனவே கீழே வந்துவிட்டாள். அம்மா சொன்னார், இல்லை இல்லை மகனே, அவள் கீழே வரவில்லை. அவர் பேசியதை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். உடனே சொன்னேன், அவள் அறையில் இல்லை, அவள் கீழே வந்திருப்பாள் என்று நான் நினைத்தேன். அப்படியானால் அவள் எங்கே போனாள்? எனக்கு திடீரென பதற்றம் ஏற்பட்டது. நான் என்ன இடத்திலிருந்து எழுந்து அம்மாவை பார்த்தபடி சொன்னேன். அவளுக்கு இங்குள்ள வீட்டை பற்றி அவ்வளவாக தெரியாது. அவள் வீட்டை சரியாக பார்க்கவில்லை. காலையில் அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டலாம் என்று இருந்தேன். அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லை. அப்போதுதான் மாசஜி திடீரென சமையலறையிலிருந்து வெளியே வந்து என்னை பார்த்தபடி சொன்னார். மகனே, சின்ன மருமகளை நான் வேலைக்காரி ஆகான்ஷாமின் அறை பக்கமாக போக பார்த்தேன். அவள் அங்கேதான் இருக்கிறாள். அவள் கையில் அந்த குழந்தையும் இருந்தது. அவள் அதனுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். நான் இப்போது கோபத்துடன் சொன்னேன்,
யார் இந்த ஆகான்ஷா? அவள் எப்படி தன் குழந்தையை வளர்க்கிறாள்? வெளியிலிருந்து வந்த எந்த ஒரு ஆணிடமும் அப்பா என்று சொல்கிறது. என் அம்மா சொன்னார், இல்லை மகனே, அப்படி சொல்லாதே. ஆகான்ஷா மிகவும் நல்ல பெண். அவள் குழந்தையும் மிகவும் நல்லது. அவள் மிகவும் அழகாகவும் இருக்கிறாள். எனக்கு என் சொந்த குழந்தைகளைப் போலவே மிகவும் பிரியமானவளாகிவிட்டாள். பாவம், அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள். அவளுக்கு ஏதோ வியாதி இருக்கிறது. அதனால்தான் வேறு வழியில்லாமல் எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். நான் கோபத்துடன் சொன்னேன், அம்மா, இந்த கரீப் ஏழை மக்களை அதிகமாக முகத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என் பேச்சு புரியவே இல்லை. தேவையில்லாமல் நீங்கள் இந்த வேலைக்காரர்களை தலைமீது ஏற்றிக்கொள்கிறீர்கள். அவளுடைய குழந்தையை பாருங்கள். என்னை பலமுறை அப்பா என்று சொல்கிறது. என் மனைவியும் பைத்தியம் பிடித்தவள் போல அதற்கு பின்னால் செல்கிறாள். நீங்கள் எல்லை மீறி செல்கிறீர்கள் அம்மா. வீட்டின் சூழ்நிலையை தேவையில்லாமல் கெடுக்கும் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏன் வீட்டிற்குள் அனுமதிக்கிறீர்கள்? இவ்வளவு சொல்லிவிட்டு நான் வெளியேறினேன். என் மனைவி மற்றும் இந்த ஆகான்ஷாவின் மனதையும் சரி செய்வதுதான் என் நோக்கமாக இருந்தது. நான் நேராக வேலைக்காரர்கள் குடியிருப்பை, சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் பார்த்து கிளம்பினேன். ஏன் என்று தெரியவில்லை. என் காலடிகள் முன்னேற என் இருப்பு பாரமாக தெரிந்தது. ஒரு கணம் வேலைக்காரர் குடியிருப்பின் வாயிலுக்கு வந்தபோது நான் திரும்பி சென்று விடலாம் என்று என் மனது நினைத்தது. பிரீத்திக்கு கோபம் வந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அவள் பார்த்து கொள்வாள். வேலைக்காரர்களிடம் அதிகமாக பேச தேவையில்லை என்று நான் அவளிடம் விளக்குவேன். ஆனால் இப்போது வாயிலுக்கு வந்த பிறகு அங்கிருந்து திரும்புவது என் அவமானமாக தெரிந்தது. நான் பிரீத்தியை அழைத்து செல்லாமல் வீட்டிற்குள் வந்தால் எல்லோரும் தேவையில்லாமல் என்னை கேலி செய்வார்கள் அல்லது விசித்திரமான கண்களால் பார்ப்பார்கள். அதனால் உள்ளே போவதே நல்லது என்று நினைத்தேன். நான் வேலைக்காரர் குடியிருப்பு பாதைக்குள் நுழைந்தேன். அங்கே வரிசையாக நிறைய அறைகள் கட்டப்பட்டிருந்தன. அப்போது என் கண் 2வது அறையின் கதவில் பட்டது. அதன் வெளியே ஒரு சிறிய சைக்கிள் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் ஆகான்ஷாவின் அறையாக இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் எதுவும் சொல்லாமல் இந்த அறையை நோக்கி சென்றேன். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன். ஆனால் அடுத்த கணம் என் உயிரை பறித்துவிட்டது. எதிரே என் மனைவி தரையில் உட்கார்ந்திருந்தாள். அந்த வேலைக்காரி ஆகான்ஷா கட்டிலில் இருந்தாள். அவளை பார்த்தபோது யாரோ ஒருவர் என் இதயத்தை கிழித்தெறிந்தது போல இருந்தது. என்னை பழைய காலத்திற்கு தூக்கி எறிந்தது போல இருந்தது. சிறிது நேரம் நான் என் இடத்திலேயே அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இதே நிலைதான் என் முன்னால் இருந்த அந்த பெண்ணுக்கும். அவளும் தன் இடத்திலிருந்து எழுந்து கல்லாய் போயிருந்தாள். திடீரென்று என் மனைவி பயந்து தரையிலிருந்து எழுந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அந்த அப்பாவி பூக்குழந்தை கட்டிலில் ஆழ்ந்த தூக்கத்தில் அப்பா அப்பா என்று முணுமுணுத்தது. அப்போதுதான் எங்கள் இருவரின் கவனமும் அந்த குழந்தையின் பக்கம் திரும்பியது. நான் ஏதாவது சொல்வதற்கு முன் என் மனைவி என் பின்னால் வந்து என் கையை பிடித்து சொன்னாள், அறைக்கு செல்லுங்கள், அங்கு சென்று பேசுவோம். இங்கே பேசுவது சரியில்லை. ஏன் என்று தெரியவில்லை. நான் இங்கிருந்து செல்ல விரும்பினேன். ஆனால் என் பார்வை அந்த வேலைக்காரியின் முகத்தில் பதிந்திருந்தது. அவளுடைய கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. அவளுடைய நிறம் கருமையடைந்திருந்தது. அவளுடைய முடி கலைந்திருந்தது. அவள் எவ்வளவு காலமாக பிரச்சனையில் இருக்கிறாள் என்று தெரியவில்லை என்பது போல தோன்றியது. எனக்கும் இங்கிருந்து செல்வதே சிறந்ததென்று தோன்றியது. அதனால் நான் ஆம் என்று தலையை அசைத்து பிரீத்தியுடன் வேலைக்காரர் குடியிருப்பு பாதையிலிருந்து வெளியே வந்து நேராக பங்களாவிற்குள் வந்தேன். உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு டைனிங் டேபிளில் உணவு வைக்கப்பட்டிருந்தது. அம்மா எங்களை சாப்பிட அழைத்தார். ஆனால் நான் எதுவும் பேசாமல் நேராக என் அறைக்கு சென்றேன். பிரீத்தி பேசிய விதத்திலிருந்து இந்த பெண்ணை பற்றி பிரீத்திக்கு நிறைய தெரியும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் என் கடந்த காலத்தின் ஒரு பெரிய உண்மை. நான் அறைக்குள் நுழைந்தபோது பிரீத்தி சோபாவில் உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். சிறிது நேரம் என் நிலையும் அப்படித்தான் இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து துடித்த பாவம், என்னை துன்பத்தில் ஆழ்த்திய பாவம் வேறெங்கோ இல்லை, என் சொந்த வீட்டிலேயே இருந்தது. நான் ஏதோ யோசித்துக் கொண்டு பிரீத்தியின் அருகில் அமர்ந்தேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவள் ஓங்கி அழத் தொடங்கினாள். அல்லது மீண்டும் அழும் எண்ணம் மட்டும்தான் இருக்கிறதா? இதையெல்லாம் செய்யத்தான் நீ என்னை ஏன் இங்கு இந்தியாவிற்கு அழைத்து வந்தாய்? என் பெற்றோரிடம் நீ என்ன உண்மையை சொல்ல வேண்டும்? இந்த சிறுமையை உனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் என்ன விஷயம் என்று தயவு செய்து என்னிடம் சொல். என் பேச்சை கேட்டதும் அவள் திடீரென்று முழு பலத்துடன் என் முகத்தில் ஓங்கி அறைந்தாள். என் சட்டையை பிடித்துக்கொண்டு, உனக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு ஒருபோதும் உண்மை தெரிய வராது என்று நினைக்கிறாயா? நீ எவ்வளவு கெட்டவன் என்று எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. உன் காதலில் நான் குருடாகி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உன் காரணமாக அழித்துவிட்டேன். அதற்கான தண்டனைதான் எனக்கு கிடைக்கிறது. என் வீட்டில் குழந்தை பிறக்கவில்லை. அவள் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். வாழ்க்கையை அழித்தது அவள் அல்ல, நான் தான் அழித்தேன். அப்படி இருக்க அவள் ஏன் இந்த குற்றச்சாட்டை தன் மீது சுமத்திக் கொள்கிறாள்? அவள் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் பேச ஆரம்பித்தேன்.
ஆகாஷாவுக்கு தீங்கு செய்தவன் நான். ஆகாஷாவுக்கு பாவம் செய்தவன் நான். நீ ஏன் அந்த பாவத்தை உன்மீது சுமக்கிறாய்? அவள் என் பேச்சைக் கேட்டு சில கணங்கள் மௌனமாக இருந்தாள். பிறகு, நீ ஆகாஷாவின் மதிப்பை கெடுத்துவிட்டு அவளை விட்டுவிட்டு லண்டனுக்கு சென்றபோது விதி அவளை என்னிடம் கொண்டு வந்தது. அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அடுத்த நாள் அவளுடைய தாயும் சகோதரியும் அவளை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். நான் அங்கே இருந்தேன். அவர்கள் மிகவும் ஏழைகள். நானும் லண்டனுக்கு புறப்பட வேண்டியிருந்தது. என் உடல்நிலை சரியில்லை. அதனால் நான் மருத்துவரை சந்திக்க சென்றேன். ஆனால் அந்த காட்சியை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு பெண்ணின் மதிப்புடன் விளையாடப்பட்டிருந்தது. மருத்துவரும் அவளது தாயிடமும் சகோதரியிடமும் காவல்துறையில் புகார் செய்ய சொன்னார். இது ஒரு போலீஸ் வழக்கு என்றார். ஆனால் அவளது தாயும் சகோதரியும் நல்லவர்கள். அவர்கள் அதை மறுத்தார்கள். ஆகாங்காஷாவுக்கு இப்படி செய்த அந்த மிருகத்தை தங்களுக்கு தெரியாது என்றும் ஆகாங்காஷா இப்போது எதுவும் சொல்லும் நிலையில் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். மேலும் அவர்கள் தங்கள் மரியாதையை இழக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவர்கள் அங்கே அவளுக்கு சிகிச்சை அளிக்க மட்டும் வந்திருந்தார்கள். இதையெல்லாம் நான் பார்த்தபோது அவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டது. அவர்கள் ஏழைகள். சிகிச்சைக்காக அவர்களிடம் பணம் கூட இல்லை. நான் ஆகாஷாவின் சிகிச்சைக்காக பணம் கொடுத்தேன். பச்சாதாபத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவினேன். ஆனால் ஆகாஷாவுக்கு தவறு செய்தவன் வேறு யாருமல்ல, என் கணவர் என்று எனக்கு தெரியாது. நான் மேலும் ஆகாஷாவுக்கு உதவ முயன்றேன். நான் லண்டனுக்கு போவதால் என் ஒரு நண்பரிடம் ஆகாஷாவின் வீட்டு முகவரியை கொடுத்து அவளால் முடிந்தவரை அவளுக்கு உதவ சொன்னேன். என் நண்பர் ஆகாஷாவை பற்றிய செய்திகளை எனக்கு கொடுப்பார். அவள் 2 மாதங்களுக்கு பிறகு கர்ப்பமானாள் என்று அவர் என்னிடம் சொன்னார். நான் முயன்றேன். என் நண்பரிடம் அந்த சிசுவை கலைத்துவிட சொல்லும்படி ஆகாங்காஷாவிடம் சொல்ல சொன்னேன். ஆனால் விதிக்கு வேறு சில ஏற்பாடுகள் இருந்தன. நாங்கள் இந்த தவறை செய்ய முயன்றால் இந்த பெண் இறந்து விடுவாள் என்று மருத்துவர் தெளிவாக மறுத்துவிட்டார். நான் பயந்து என் நண்பரிடம் இப்போது விலகிவிடுமாறு சொன்னேன். அதன் பிறகு நான் உங்களுடன் திருமண வாழ்க்கையில் மிகவும் பிஸியாகிவிட்டேன். ஆகாங்காஷாவை பற்றி எந்த விசாரணையும் செய்ய நான் முயற்சிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் என் நண்பி லண்டனில் என்னை பார்த்தபோது ஆகாங்காஷாவுக்கு தீங்கு செய்தவன் வேறு யாருமில்லை, அது நீதான் என்று என்னிடம் சொன்னபோது என் உணர்வு தளர்ந்தது. அவள் எனக்கு முழு உண்மையையும் சொன்னாள். ஏனென்றால் என் நண்பி ஆகாஷாவுடன் தொடர்பில் இருந்தாள். என் பேச்சின் பெயரில் ஒரு ஏழை பெண்ணாக அவளுக்கு உதவி செய்தாள். பிறகு ஆகாங்காஷாவுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் தாக்கியிருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அவள் சிகிச்சை எடுத்து வருகிறாள். ஆனால் அவள் இன்னும் அதிக நாட்கள் உயிருடன் இருக்க மாட்டாள் என்று மருத்துவர் தெளிவாக சொல்லிவிட்டார். பிறகு என் நண்பிக்கும் திருமணமாகி அவளும் தன் திருமண வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டாள். ஆகாங்ஷாவுக்கு உதவ யாருமில்லை. ஏனென்றால் அவளுடைய சகோதரிக்கு திருமணமாகிவிட்டாள். அவளுடைய தாயும் இந்த உலகை விட்டு போய்விட்டாள். அவள் தன் குழந்தையுடன் அலைந்து திரிந்தாள். அவளுக்கு உதவ யாருமில்லை. அதனால்தான் அவள் வீட்டு வேலை செய்ய முடிவு செய்தாள். விதி அவளை இழுத்து உன் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டது பார். அவள் இங்கு வந்து நீ இந்த குடும்பத்தின் சின்ன மகன் என்று அறிந்தபோது அவள் எங்கோ உன் புகைப்படத்தை பார்த்தாள். தன் மதிப்பை கெடுத்த அந்த கெட்டவன் வீட்டிற்குள் தான் வந்து விட்டாள் என்பதை அப்போது அவள் உணர்ந்தாள். அப்போது அவள் மிகவும் அழுதாள். இந்த வேலையிலிருந்து விலகவும் முயன்றாள். ஆனால் உன் அம்மா அவளுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார், உதவினார். அதனால் அவள் இந்த வேலையை விட்டுவிட்டு எங்கும் போகாமல் இருப்பது சிறந்தது என்று நினைத்தாள். எப்படியும் நீ இந்த வீட்டில் தங்குவதில்லை அல்லவா? நீ லண்டனில் தானே இருக்கிறாய். அதனால் அவள் இங்கே மௌனமாக வேலை செய்வாள். இதன் மூலம் அவள் தன் சிகிச்சையையும் எடுத்துக்கொள்வாள், தன் மகனையும் கவனித்துக் கொள்வாள். ஏனென்றால் இங்கேயே தங்கவும் அவளுக்கு சொல்லப்பட்டது. இப்படி அவள் தன் மகனுடன் மௌனமாக இங்கு வசித்து வந்தாள். ஒரு நாள் அவள் என் நண்பி வைசாலியை சந்தித்தாள். என் பேச்சை கேட்டு அவள் ஒவ்வொரு முறையும் உதவி செய்வாள். இந்த முறை ஆகாங்ஷாவால் உண்மையை மறைக்க முடியவில்லை. அவள் அனைத்தையும் என் நண்பி வைசாலியிடம் சொல்லிவிட்டாள். இந்த நாட்களில் என் நண்பி வைசாலியும் தன் கணவருடன் லண்டனில் இருக்கிறாள். நான் அவளை சந்தித்தபோது என் மாமியார் வீட்டில் ஆகாங்ஷா இருக்கிறாள் என்றும் அவளுக்கு தீங்கு செய்தவன் வேறு யாருமில்லை, அது நீதான் என்றும் அவள் என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். உடனே என்னால் லண்டனில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. நான் இந்தியா சென்று ஆகாங்ஷாவையும் அவள் மகனையும் சந்திக்க வேண்டும், உன் உண்மையை அனைவரின் முன் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் இவ்வளவு அன்பு காட்டிய அந்த பெண் என் கணவனின் கொடூரமான இலக்கு என்று எனக்கு தெரியாது. பிரீத்தியின் பேச்சை கேட்டு நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். பிரீத்தியிடம் எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய குற்றவாளி நான்தான். பிரீத்தி அவளை பாதுகாத்தாள். அவளுக்கு உண்மை என்னவென்று தெரியாது. உண்மை அவளுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகுதான் தெரிந்தது. தெரிந்தபோது அவளால் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்னை இங்கு அழைத்து வந்தாள். என் மனைவியை குறை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. கல்லூரியில் ஆகாங்ஷா என்னை தாக்கியது காரணமென்றே அல்ல, அது என் தவறுதான். நான் அவளை ஒரு பொம்மை என்று நினைத்து பயன்படுத்த விரும்பினேன். அவள் அதற்கு சம்மதிக்காத போது நான் வலுக்கட்டாயமாக அவளை பயன்படுத்தினேன். நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பணக்கார தந்தையின் கெட்டுப்போன பிள்ளை.
நான் முழு திட்டத்துடன் ஆகாங்ஷாவின் மரியாதையை கெடுத்தேன். பிறகு லண்டனுக்கு சென்ற பிறகு அவளை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஆம், சில நேரங்களில் என் தவறுக்கு நான் வெட்கப்பட்டேன். அதனால்தான் லண்டன் சென்ற பிறகு என்னை திருத்திக் கொண்டேன். பிரீத்தியை மணந்த பிறகு என் மனதிலிருந்து தேவையற்ற விஷயங்கள் நீங்கிவிட்டன. நான் என் மனைவிக்கு உரியவனாக மாறிவிட்டேன். இன்று 5 வருடங்களுக்கு பிறகு அவளை என் வீட்டிலேயே என் குழந்தையுடன் பார்த்ததும் நான் கல்லாகிவிட்டேன். யாரிடமிருந்து உண்மையை மறைக்க விரும்பினேனோ அவளை இந்த உண்மையில் சம்மதப்பட்டிருந்தாள். நான் நீண்ட நேரம் அங்கேயே உட்கார்ந்து பிறகு ஏதோ யோசித்து வேலைக்காரர்கள் பகுதிக்கு சென்றேன். நான் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியிருந்தது. ஒருவேளை அதற்காகத்தான் கடவுள் என்னை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கலாம். ஒவ்வொரு இரவும் என்னை அப்பா அப்பா என்று அழைத்த அந்த சின்ன குழந்தை இன்று என் கண்முன்னே இருந்தது. நான் மீண்டும் வேலைக்காரர்கள் பகுதிக்கு வந்து எதுவும் சொல்லாமல் ஆகாஷாவின் காலடியில் விழுந்து கெஞ்சிக்கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். கடவுள் எனக்கு மிக மோசமான தண்டனையை கொடுத்திருந்தார். நான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே அழித்துவிட்டேன். அதனால் கடவுள் என்னையும் அழித்துவிட்டார். நான் ஆகாஷாவின் கால்களை தொட்டபோது அவள் உடனடியாக பின்வாங்கினாள். நான் தலை குனிந்து, ஆகாஷா, என்னை மன்னித்துவிடு. நான் வருத்தத்தின் ஆழத்தில் விழுந்துவிட்டேன். என் வீட்டில் ஏன் குழந்தை பிறக்கவில்லை என்று எனக்கு புரிந்தது. உன் வாழ்க்கையை அழித்து நான் எந்த சமாதானமும் அடையவில்லை. ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்டேன். நான் 5 வருடங்கள் எவ்வளவு வேதனையில் கழித்தேன் என்று உனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் என் கனவுகளில் என் குழந்தை வந்தது. என்னை மன்னித்துவிடு. ஆனால் அவள் என்னை திட்டினாள். மற்றும் உங்கள் காரணமாக நான் எங்கும் சேரவில்லை. ஒரு நோய் என்னை பாதித்துவிட்டது. நான் அதிக நாட்கள் வாழமாட்டேன். என் குழந்தையை வளர்க்கவும் முடியாது என்று சொன்னாள். அவளுக்கு புற்றுநோய் இருந்தது. அது மிகவும் முற்றியிருந்தது. அவள் ஆரியன். நாங்கள் ஏழைகள். எங்களுக்கு எங்கள் மதிப்புதான் எல்லாம். நானும் ஒரு தாயின் மதிப்புமிக்க மகள். ஆனால் இன்று ஒரு வேலைக்காரியாக இருக்கிறேன். எனக்கு யாரும் துணை இல்லை. இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்றாள். நான் அவளை காப்பாற்றுவேன். உனக்கு சிகிச்சை அளிப்பேன். என் மகனுக்கு என் பெயரை வழங்குவேன் என்று அவளிடம் வாக்குறுதி அளித்தேன். நான் உனக்கு என் மனைவியின் அந்தஸ்தை கொடுப்பேன். நீ மகனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் வந்துவிட்டேன். என் கைகளால் நான் அளித்த அனைத்தையும் என் கைகளாலேயே சரியாக செய்வேன். ஆனால் அவள் இப்போது அப்படி எதுவும் நடக்காது என்றாள். நான் இல்லை, அப்படி சொல்லாதே. நான் உன்னை என்னுடன் லண்டனுக்கு அழைத்து செல்கிறேன். அங்கே உனக்கு சிகிச்சை அளிக்கிறேன் என்றேன். அவள் இல்லை, நான் இறக்கவே விரும்புகிறேன். ஆனால் உங்களுடன் வரமாட்டேன் என்றாள். அவள் இந்த உறுதியான முடிவை எடுத்துவிட்டாள். என்னால் என் தவறுகளை மீண்டும் மறைக்க முடியவில்லை. அதனால் நான் ஆகாங்ஷாவையும் குழந்தையையும் மாளிகைக்குள் அழைத்து வந்து என் குடும்பத்தினர் அனைவரிடமும் முழு உண்மையை சொன்னேன். என் குடும்பத்தினர் அனைவரும் திகைத்து போனார்கள். அம்மா விம்மி விம்மி அழுதார். அப்பாவுக்கும் மிகவும் கோபம் வந்தது. இன்று உண்மையை அறிந்ததும் என் இதயம் வலித்தது. ஆனால் நான் இந்த குழந்தையை இனி அனாதையாக விடமாட்டேன். என் பெயரை வழங்குவேன் என்று சொன்னபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரீத்தி மௌனமாக நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு விதத்தில் அவளுக்கும் தவறிழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் குழந்தையையும் ஆகாங்ஷாவையும் என்னுடன் லண்டனுக்கு அழைத்துச் செல்ல அவள் தயாராக இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு நான் அவர்கள் இருவரையும் லண்டனுக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு சென்ற பிறகு நான் ஆகாங்ஷாவுக்கு பல சிகிச்சைகள் கொடுத்தேன். அவளை சீரமைக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். ஒருவேளை இந்த வழியில் என் தவறுகளுக்கு பிராயசித்தம் கிடைக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. லண்டனுக்கு சென்ற 4-5 நாட்களுக்கு பிறகு ஆகாஷாவின் உடல்நிலை மோசமடைந்தது. அவள் இறந்துவிட்டாள். அவளுடைய மகனை என் மனைவி பார்த்து கொண்டாள். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவள் என்னை மன்னிக்காமல் இந்த உலகை விட்டு சென்று விட்டாள். ஆகாஷாவின் மரணத்திற்காக நாங்கள் கணவன் மனைவி இருவரும் மிகவும் அழுதோம். இப்படி ஆகாஷா எங்கள் மத்தியிலிருந்து சென்றுவிட்டால் என் குழந்தை எனக்கு கிடைத்தது. ஒருவேளை அதனால்தான் கடவுள் எனக்கு குழந்தை இல்லாமல் வைத்திருந்தார். ஏனென்றால் என் குழந்தை இருந்தும் என் குழந்தையை நான் அறியாமல் இருந்தேன். என் குழந்தை எனக்கு கிடைத்தபோது என் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் எனக்கு கிடைத்தது. என் மனைவி அவளை தன் குழந்தையாகவே நேசித்தாள். இதனால் அவள் மடி நிரம்பியது. நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்தால் கடவுளும் உங்களுக்கு எப்போதும் தவறாக எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? நான் இப்போது என் மகனுடனும் மனைவியுடனும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். ஆனால் நான் என்றும் ஆகாஷாவை நினைத்துக் கொள்கிறேன். அவள் இறப்பதற்கு முன் ஒரு முறையாவது என்னை மன்னித்திருக்கலாம் என்று இன்றும் நான் வருந்துகிறேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அவள் தன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்த பிறகுதான் கடவுள் அவளுடைய சுவாசத்தை நிறுத்தினார். இல்லையென்றால் என் மகனுக்கு என்ன நடந்திருக்குமோ, என் மகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியிருக்கும். அப்படி நடந்திருந்தால் ஒருவேளை என் வாழ்க்கையின் பாவங்கள் இன்னும் அதிகரித்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.